இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் இரக்கமும் நம் அனைவரோடும் கொடுப்பாராக. தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையிலே போராட்ட ஜெபம் இருக்க வேண்டும். போராடி ஜெபிக்கிற அனுபவம் நமக்கு தேவை. இந்த உலகத்தை நீ சாத்தானை ஜெயிக்க வேண்டுமானால், அந்தகாரத்தை ஜெயித்து நீ வெற்றி எடுக்க வேண்டுமானால், ஒரு நாள் 2 நாள் அல்ல, உன் வாழ்நாள் முழுவதும் போராடி ஜெபிக்க வேண்டும். போராட்டம் இருந்தால் தான் வெற்றி உண்டு. ஆவிக்குரிய ஜீவியத்திலே போராடுவதற்கு கர்த்தர் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஒவ்வொரு விசுவாசியும் ஒவ்வொரு ஊழியனும் இந்த அந்தகாரத்தை ஜெயிக்க வேண்டுமானால் அவனுக்கு போராடி ஜெபிக்கிற அனுபவம் இருக்க வேண்டும். போராட்டின் ஜெபம் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஒருவேளை அது நாம் ஜெபிப்பதற்கு தடையாக இருந்தாலும், தடைகளை மீறி நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு தருகிற ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை சிந்திக்க கர்த்தர் உதவி செய்வார். தேவனுடைய பிள்ளை, ஆதியாகமத்தின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை நாம் தியானிப்போமானால், அப்பொழுது லாபான், உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததே, ஆனால் உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று குறிப்பினால் அறிந்தேன். தேவனுடைய பிள்ளையே, நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு நீ ஒரு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமானால் உன் நிமித்தம் கர்த்தர் மகிமைப்பட வேண்டும். யாக்கோபுக்கு அவன் மாமனாகிய லாபான் சொல்லுகிறான், உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். என கண்பான தேவ பிள்ளையே, இன்றைக்கு நீ உண்மையாகவே போராடி ஜெபிப்பாயானால் உன்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தின் கதவுகளை கர்த்தர் திறப்பார். நீ போராடி ஜெபிக்க வேண்டும். ஒவ்வொரு விசுவாசியும் இந்த கடைசி நாட்களில் போராட்ட ஜெபத்தோடு நாம் தேவனுக்குள் நெருங்கி போக வேண்டும். யார் சொல்லுகிறார்? சொந்த மாமாவாகிய லாபான் சொல்லுகிறான், உன் நிமித்தம் தான் என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. உன் ஜெபத்தின் மூலமாகத்தான் என் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குது. உன்னுடைய சுபாவங்கள் மூலமாகத்தான் என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்திலே நீ கர்த்தருக்குள் ஜீவித்து நீ போராடி ஜெபிக்கும் பொழுது அதனுடைய பலனை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்கிறார். என கண்பான தெய்வ பிள்ளையே, இவனை குறித்து வாசிக்கிறேன். இவன் எப்படி போராடினான்? ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். நன்றாக கவனிங்க. இவன் சாதாரண அல்ல, இரவு முழுவதும் கர்த்தரோடு கூட போராடினான். எதிர்காலத்தை சந்திப்பதற்கு பயம் இருந்தது. உன் அண்ணனாகிய ஏசாவை சந்திக்க அவன் பயந்தான். ஆனால் இந்த போராட்டமான ஜெபம் அவனை ஆசீர்வாதத்துக்குள் வழி நடத்தினது. என கண்பான தேவ பிள்ளையே, உனக்குள்ளே இந்த அனுபவம் உண்டா? பிரச்சனைகள் வரும்பொழுது, போராட்டங்கள் வரும்பொழுது நாம் ஜெயம் எடுக்க நாம் தேவனோடு கூட போராடி ஜெபிக்க வேண்டும். அவருடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்க வேண்டும். கர்த்தாவே, நீரே எங்களை ஆசீர்வதிக்கிறவர். அப்பொழுது நம் ஜனங்கள் சொல்லக்கூடிய விதத்தில் உன்னை மாற்றி அமைப்பார். உன் நிமித்தமாகத்தான் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். உன்னுடைய ஜெபம் எவ்வளவு வல்லமையுள்ளது என்பதை மறந்துவிடக்கூடாது. இவன் முழுவதும் போராடின பொழுது கர்த்தர் சொன்னார், உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு உன்னுடைய பெயரை மாற்றுவேன் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரேல் என்ற புது பெயரை கொடுத்தார். அருமையான சகோதரியே, உனக்குள்ள இந்த அனுபவம் உண்டா? போராடி ஜெபிக்கிற அனுபவம் உனக்குள்ள உண்டா? நீ போராடி ஜெபிக்கும் பொழுது உன் நிமித்தம் அநேகர் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். உன் குடும்பத்தார் ஆசீர்வாதமாக இருப்பான். உன் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். என்றால் போராட்ட ஜெபத்தின் முடிவு ஆசீர்வாதத்தின் வாழ்க்கை. ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் ஜீவிக்க வேண்டுமானால் நானும் நீங்களும் போராடி ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்வார். அனுபவத்தோடு கூட நாம் இந்த நாளை தொடங்கும் பொழுது உன் போராட்டத்துக்கு கர்த்தர் ஒரு முடிவை வைத்திருக்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, இந்த காலை வேலைக்காய் உமக்கு நன்றி. எங்கள் போராட்ட ஜெபத்தை நீர் கேட்டு எங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, ஆண்டவரை மகிமைப்படுத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. புதிய கிருபைகளை தாரும். நாங்கள் போராடி ஜெயம் எடுக்க எங்களுக்கு நல்ல சுபாவங்களை தந்து மகிமைப்படுத்தும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் அன்பின் நல்ல பிதாவே. ஆமென். தேவன் நம் அனைவரோடு கொடுப்பாராக. ஆமென்.